சேனல்டு மெசேஜஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பர்சன் உங்ககிட்ட என்ன ஒரு மெசேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சேனல்டு மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே பிக்கப் ஆயிலுக்குள்ளார போகிறது தான். ஆனால் இன்னைக்கு பிக்கப் ஆயிலில் வந்துட்டு நம்ம கேண்டில் வேக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் வந்துட்டு இன்னைக்கு பண்ண போகிறோம். ஆனால் அது ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த கேண்டில் வேக்ஸுமே வந்து பிக்கப் ஆயில் ஆப்ஷன்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேண்டில் வேக்ஸ்குள்ளார போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கனெக்ஷன்ஸ் புரியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரீடிங்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள், சேனல்டு மெசேஜஸ். ஸோ ரிலாக்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மைண்டை ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு ரிலாக்ஸாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு உங்க பர்சன் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க வந்து அவங்களோட ரொம்ப அடிக்டடா இருக்கீங்களோ, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது இப்போ அவங்க இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அவங்க இல்லை அப்படின்னா நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டீங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ரொம்ப மாறிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் இருந்த பர்சன் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. நீங்கள் மேபி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கஷ்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அவங்கெல்லாம் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ போக போக வந்துட்டு சம்வேர் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியே இல்லையோ. இப்போ எந்த ஒரு ரீசனுக்காக அவங்க மேலே அவ்வளோ கிரேஸாக அவங்க லவ் பண்ணாங்களோ, அந்த ஒரு லவ் அதிகமாக இருந்துச்சோ, அந்த இது அவங்களுக்கு போக போக அந்த ஒரு தாட்டே அவங்களுக்கு வரலை. அதுக்கு அவங்களும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அவங்க வந்துட்டு உங்களோட அந்த தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி எடுத்திருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்ல ஜாலி கேரக்டராக இருந்து உங்களவே மாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாம் அவங்களே செஞ்சுருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மாறாதீங்க, நீங்கள் நீங்களாக இருங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஆனால் அதை வந்து உங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அதுக்கு காரணமே அவங்க தாங்கிறதுமே வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்கள் ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாதீங்க. ஏன்னா இப்போ அந்த பர்சன் ரொம்ப சீரியஸாக இல்லை உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்லே. ஓகேங்களா? ஆரம்பத்தில் இருந்த அந்த சீரியஸ்னஸ் இப்போ கிடையாது. சம்வேர் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளரையும் வந்துட்டு ஒரு பாஸ்டில் இருந்த அந்த ஸ்ட்ராங் கனெக்ஷன் இப்போ ப்ரெசென்ட்ல இல்லை ரீசெண்ட் டைமில் எங்கேயோ கட் ஆகியிருக்கலாம். அது ஃப்யூச்சரில் மறுபடியும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகாது. மீறி கனெக்ட் ஆனாலும் பழையபடி இருக்காது. ஸோ நீங்கள் எப்பயும் போலயே இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அந்த பர்சனும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது அவங்களாலையும் கொடுக்க முடியாது. அது இருக்கவும் இருக்காதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மெசேஜஸ் உங்களுக்கு சொல்லணும்னே நினைக்கிறாங்க. பேசணும்னா அகெயின் நான் வந்து பேசணும்னா ஐ கேன் பேச முடியும். ஹாய் பாய், இல்லைனா வந்துட்டு ஒரு நார்மலாக எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து ஆரம்பிக்க முடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் இந்த பழைய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த டார்க்னஸ் உங்களுக்குள்ள நடந்த நிறைய விஷயங்கள் அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்துட்டு வந்து அது ஒன்னொன்னுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க என்னால் முடியாது. நான் அந்த இடத்துலையும் இல்லை, நான் அந்த பர்சனாவுமே இப்போ இருக்க இல்லை, என்னோட மைண்டே நிறைய மாறிடுச்சுங்கிறது அவங்க பாயிண்ட். ஓகேங்களா? ஆனாலும் கூட உங்களுக்கு அவங்க சைலண்டாக கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட்னாலேயே ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியே தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்களும் உங்கள் மேலே லவ்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு தனி வாழ்க்கை என்ன, தனி இண்டிவிஜுவல் என்ன தெரியல. சேம் உங்களுக்குமே வந்துட்டு இதே டெய்லி மெசேஜஸ் ஃபோனு இதே நினச்சிட்டு உட்கார்றதுனால உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வெளிச்சங்கள் இருக்குல்ல, ஒரு திறமைகள், ஒரு லைஃப் இருக்குல்ல, அதையுமே வந்துட்டு அவங்களால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருந்தோம், ரொம்ப இதே மாதிரி பழையபடியே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபு நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ வி நீட் சம் கேப். நம்மளுடைய ஒரு தனித்துவத்தை வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்து தான் வெளியவே கொஞ்சம் போயிருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி மெயின்டைன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும்.
ஆனா நீங்க இதெல்லாம் உட்காந்து நீங்க கேட்கலாம், சரி இவ்வளவு எண்ணத்தை வச்சிருக்காங்க, ஏன் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் புரிஞ்சிருப்பேன்ல, எனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, நீங்க சொல்லலாம். ஆனா இங்க கேள்வியே, புரிஞ்சுக்கிற ஆளா நீங்க? பொறுமையா இருந்திருப்பீங்களா நீங்க? கண்டிப்பா கிடையாது. நிச்சயமா வந்துட்டு அவங்க இந்த ரீசனுக்காக தான் வெளியே போறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நீங்க விடவே மாட்டீங்க, நல்லாவே தெரியும். அவங்க இது விஷயமா மறைமுகமா உங்களுக்கு நிறைய சயின்ஸே கொடுத்துருக்கலாம். இந்த பாண்டிங் ரிலேட்டடா அவங்க ஆல்ரெடி இப்போ நீங்க சடனா இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க ஒரு சில வழிகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு சைன் கொடுத்துருக்கேங்கிறது தான் அவங்க மெசேஜ், அவங்க பாயிண்டே. நீங்க கவனிக்கல, அவ்வளோ பிளைண்டா இருந்திருக்கீங்க, அவ்வளோ பிளைண்டான ஒரு லவ், அவ்வளோ பிளைண்டா கண்மூனித்தனமான ஒரு நம்பிக்கை. ஆனா அவங்க தான் இப்ப நீங்க கேட்டீங்கனாலுமே நான் தான் ஆல்ரெடி இவ்வளோ சைன் காமிச்சிட்டேன், என்னால் நேரடியா சொல்ல முடியல என்ன, அப்பவும் புரிஞ்சுக்கலன்னா அது யாரோட தப்பு? அவங்க அவங்க சைடில் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாண்டிங்கை நீங்க பேசணும் ஆர்கியூ பண்ணணும்னு நினைச்சீங்க, ஒரு சில பேர், ஐ டோன்ட் நோ எல்லாரும் அதை நினைக்கிறீங்களான்னு தெரியல, பட் ஆனால் ஒரு சில பேர் கண்டிப்பாக நினைக்கிறீங்க எனக்கு அதுக்கான ஆன்சர் வந்தாகணும்னு. அவங்க இப்போ பேசுனாங்க அப்படின்னா சண்டைகள் வருங்கிறது நல்லாவே தெரியும், பிரச்சனைகள் வரும். இப்போ அவங்க சைட்லேயும் பாயிண்ட் இருக்கு, ஒரு சில பாயிண்ட் இருக்கு. 100%லாம் அவங்களாலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அவங்க பண்ணது சரின்னு 100% அவங்களால சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களை சமாளிக்கிற அளவுக்கு பாயிண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள், பேரு கெட்டுடும், நிறைய விஷயங்கள் வெளியே வந்துடும். ஏன்னா சீக்ரெட்டாக மேபி இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிருக்கலாம், நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம், பிடிக்காதவங்க இருக்கலாம். ஸோ இப்போ இது திரும்ப பேசி இதை சார்ட் அவுட் பண்றது மேட்டர் இல்லை. ஆனா வந்தா மறுபடியும் பிரச்சனைகள் பெருசாகும், வெளியில வேற மாதிரி பேர் போகும்ன்றது ஒரு பாயிண்டா இருக்கு. அதனால நிறைய டைம் அவங்களோட சைலன்ஸ் அப்படின்றது இருக்கு. பார்ப்போம். ஒரு சில பேருக்கு இது ஸ்ட்ராங்கான ஒரு கார்மிக் கனெக்ஷன் சொல்லலாம், பட் இட்ஸ் நாட் லைக் சோல்மேட்டுக்கான ஒரு எனர்ஜிங்கிற மாதிரி இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் கனெக்ஷன். இவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா, இவங்க இந்த பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சோல்மேட்டுக்கான ஒரு கனெக்ஷனை காணும். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். சரி, ரொம்ப யோசிக்க வைக்கும், தனிமைகள் அதிகமாக கொடுக்கும். அதாவது இருந்தும் இல்லாதபடி உணர்வு தான். அவங்க இருந்தும் இல்லாதபடி நீங்கள் அவங்க லைஃப்பில் இருந்தாலுமே இப்போ உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் பார்க்காம இல்லை, எதுவுமே அவங்க இக்னோர் பண்ணல. அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த நிலைமையில் இருப்பீங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க மெசேஜுக்காக வெயிட் பண்ணுவீங்க, எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் அவங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி இருக்கு, தன்னைத்தானே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க தள்ளி வந்ததுக்கு அப்புறம் நிறைய உணர்றாங்க அவங்க, ஓகேங்களா. சரி, நீங்கள் அவங்க சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு 1000 பிளேம் சொன்னாலும் சரி, அவங்க பாயிண்ட், அவங்க சொல்கிற விஷயம் தனியாக நின்று நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இதுதான் வருது, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். இது ஒன்ஸ் இதெல்லாம் சரியாகி என் மனசும் சரியாகி 2 பேரோட லைஃப் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் பேசலாம். இப்போ ஃபோர்ஸ் பண்ணாலும் என் சைட்ல இருந்து இதுதான் வரும். இப்போ பேசணும்னாலும் நான் பேசுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பழைய லவ் என்னால் அவ்வளோக்கும் கொடுக்க முடியாது, எனக்கு அந்த டைமிங்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா என் மனசில், என் மைண்டில் வேற விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அவங்களோட மெசேஜஸ் உங்களுக்கு இதுதான் இருக்கும். இது நிறைய யோசிச்சிருக்காங்க. சோ மெனி ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். இன்னைக்கு நீங்க சரியா தூங்காம தனிமையில இருக்கீங்க, ரொம்ப லோன்லியா இருக்கீங்கன்னு நீங்க சொல்லலாம். அவங்க அதுல தான் அந்த மாதிரியான டைம்ல நான் இருந்ததுனால தான் இந்த முடிவு எடுத்தேங்கிறது அவங்க பாயிண்ட். சரி, உங்களோட விஷயங்கள்ல இன்ன வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு ஐடியாவே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, ஏன் இந்த முடிவு. சரி, நாங்க சண்டை போட்டோ, தேர்ட் பார்ட்டி, ஓகே, ஆனாலும் ஒரு நல்லா இருந்த டைம்ல தானே அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அப்படி என்ன நடந்துச்சு, ஒரு ஆன்சராவது கொடுத்தா பரவாயில்லையே. ஃபர்ஸ்ட் உங்க 2 பேரோட கான்வர்சேஷன்ல எங்கேயாவது பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பேசுனீங்க, என்ன பாண்டிங், நிறைய விஷயம். ஏன்னா இது இவங்க திடீர்னு எடுத்ததுங்கிறத தாண்டி கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுத்திருந்திருக்கலாம் சம்டைம்ஸ். அதாவது ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்துட்டு
பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போய் திடீர்னு ஒன் டைம் எடுத்த முடிவாக இருக்கும். ஆனால் யோசிச்சது ரொம்ப நாட்கள். இன்னைக்கு இப்போ யோசிச்சு இப்போவே எடுத்த முடிவு மாதிரி தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அதுதாங்க, வேற யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா, இது வருமா அது வருமானு 1000 பயங்கள் மட்டும்தான் இருக்குதே தவிர இங்கே எங்கே லவ் வந்து பார்க்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்தில் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது போக போக வந்துட்டு லவ்ங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, அஃபெக்ஷன்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, அந்த அன்புங்கிறத தாண்டி மற்ற எல்லாமே இருக்குது. இங்கே எது முக்கியமோ அதை தாண்டி எல்லாமே இருக்கு. ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு உறவு இது. என்னன்னா, உங்களுக்கு தெரியாம இல்லை, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் ஒரு ஆன்சர் வேணும்னு உட்காடுறீங்க. உங்களுக்கும் தெரியும் திருப்பி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி எல்லாமே வந்துச்சுனாலுமே இவ்வளோ மறுபடியும் பிரச்சனைகள் இப்படியே வருங்கிறதும் தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹோப்பை வச்சு உட்காந்துருக்கீங்க, மாறுன்ற ஒரு குட்டி நம்பிக்கையில் உட்காந்துருக்கீங்க. சரி, ஒரு சில பேர் அப்படி உட்காந்துருக்கீங்க. வேற ஒரு சில பேர் எப்படி இருக்கீங்க, எனக்கு பதிலை மட்டும் கொடுக்க சொல்லுங்க போதும், எனக்கு அந்த ஆன்சர் தெரியலன்னா எனக்கு நிம்மதியாக தூக்கம் வராது, எனக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சுட்டா போதும். ஏன்? ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்க லைஃப்ன்றது மூவ் ஆகியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த மூவ் ஆன் ஆகாமல் உட்கார்றது தான் இப்போ இங்கே பிரச்சனையாக இருக்கு. பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த லவ் அப்படிங்கிறத தாண்டி அப்சஷன் தான் நிறைய இருக்கும். லைக் மோர் ஆஃப் ரொமான்டிக்கல் ஃபீலிங்ஸ், இன்டிமசி, ரொம்ப கூடவே இருக்கணும். வாட் எவர். அப்போ ஒரு சின்ன கவலைகள் நடந்தாலும், ஒரு சின்ன விஷயங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் நடந்தாலும், டெய்லியும் ஒட்டனு கூட நான் அந்த பர்சன் என் கூட நிற்கணும், எதுவும் பேச வேணாம், ஜஸ்ட் என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்தா போதும், என் கை பிடிச்சிட்டு உட்காந்தா போதும், நான் ரொம்ப நார்மல் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு இமோஷ்னலி டிபெண்ட் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப். எமோஷனல் லெவலில் இப்போ டே டு டே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது தான் அது. இப்போ நீங்கள் இந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வீக் ஆகியிருக்கீங்க அந்த விஷயத்தில். அவங்க கூட இருந்தால் போதும், எந்த பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுவேன், இல்லைன்னா என்னால் முடியாதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை நிறைய மாற்றி இருக்கு. அது அந்த பர்சனுக்குமே நல்லாவே தெரியும். அவங்க விலகினதுக்கு அப்புறம் நீங்கள் மாறுவீங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. ஓகே, கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் நீங்களும் வந்துட்டு புரிஞ்சுட்டு போயிடுவீங்கன்னு. பட் இவ்வளோ அடமெண்ட்டாக உட்காருவீங்கன்னு ஒரு சில பேருக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வாழ ஆசைப்படுறீங்க, அந்த பர்சன் மறுபடியும் வேணும்னு. ஒரு சில பேர் எனக்கு பதிலை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, அந்த பர்சனை எனக்கு தேவையில்லைன்னு உட்காந்துருக்கீங்க. பட் ஏதோ ஒரு வழியில் அந்த அட்டாச்மெண்ட் இருக்க தானே செய்யுது. மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சிருந்தா நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கணும், ஏன் ஆகலை? அப்போது இன்னுமே நீங்கள் என்ன தான் வந்து டிஃபெண்ட் பண்ணுங்களேன். இல்லைங்க, நான் அவங்கள வெறுத்துட்டேன், 100% நான் வெறுத்துட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு பதில் மட்டும் வேணும். எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுங்களேன். வெளியில் சொல்லுவீங்க, சமாளிப்பீங்க, தைரியமாக இருக்கேன்னு காமிச்சிக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார அது அவங்க இல்லைங்கிறத ஏற்றுக்க முடியல, அந்த பயம் அதிகரிக்குது. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியுங்க. அவங்க உங்களை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டாங்க, உங்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தெரிஞ்சுதான் விலகியிருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துலையுமே அந்த பர்சன் ரொம்ப தெளிவான ஆள். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை பார்த்துருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அவங்க வயசு என்னவா ஒரு எவ்வளோ வயசு இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் அந்த அனுபவங்களை நிறையா பார்த்த பர்சனாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்னா என்ன, எப்படி கொண்டு போகணும், ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி உஷார் ஆயிட்டாங்க, நீங்கள் இன்னும் பிளைண்டாக உட்காந்துருக்கீங்க, அதுதான் விஷயம். சரி, அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அது உங்களுக்கு மட்டும் பேர்டன் கிடையாது, எனக்குமே அது பேர்டனாக தான் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட மெசேஜஸ் அதுதான், ஆனால் அது சொல்லவே முடியாது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த அட்டாச்மெண்ட் இப்போ வந்துட்டு இவங்க சொல்லி கொடுத்து தான் பிரிச்சாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, தேர்ட் பார்ட்டி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு உங்கள் சைடு. அஃப்கோர்ஸ் தேர்ட் பார்ட்டி அனதர் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஓகேங்களா? அது வந்து உங்களை பிடிக்காதவங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்கள பிடிச்சவங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ 2 சைடில் இருந்துமே போயிருக்கும். ஆனால் அந்த பர்சனோட மெசேஜஸ், அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னதான் தேர்ட் பார்ட்டி மற்ற பர்சன்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாலோ என்கிட்ட இதெல்லாம் சொன்னாலுமே எனக்குன்னு ஒரு மைண்டு இருக்கு, என்னால் யோசிக்க முடியும். கடைசியில் அவங்க சொல்றது எல்லாம் தான் கரெக்டுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஸோ உங்களோட நீங்கள் இமோஷனல் அந்த லவ் ஏக்கத்தில் இருக்கீங்க. அது வெளியில் எப்படின்னா வீக்னஸாக தெரியுது, ரொம்ப வீக்னஸாக இருக்கு, பலவீனமாக இருக்கு. அது நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பீங்கிற மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான அறிகுறிகளை தான் உங்ககிட்ட பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பார்ப்போம், நம்ம வந்து பிக்கப் ஆயிலில் போய் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பிக்கப் ஆயில் வந்து கேண்டில் வேக்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ 3 பைல் வைக்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு நான் இந்த பர்பிள் கேண்டில் கொடுக்குறேன். ஓகே, பைல் நம்பர் 2க்கு இந்த எல்லோ கலர், பைல் நம்பர் 3க்கு இந்த ரெட் கலர். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், இல்லை 3மே பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிகாஸ் இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பர்பிள் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேண்டில் வேக்ஸ் பண்ணுறோம், பார்ப்போம். ஸோ சேனல் மெசேஜஸ், என்ன மெசேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பைல் நம்பர் 1. ஓகே, பார்ப்போம். Pile number 1. Okay, 1 minute. I hope உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பிரச்சனை தாங்க பெருசாகி இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த பர்சனை பொறுத்த வரைக்குமே நீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்போ அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் ஏதாவது உங்க சைட்ல இருந்தது ஏதாவதுன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் சின்னது தான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு காரணமாவே அவங்க பாக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இது உட்கார்ந்து பேசுனா சரி பண்ண முடியுங்கிற பாண்டிங் தான். பட் என்னமோ அவங்களுக்கு அந்த ஒரு எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு உணர்றாங்க அவங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து உங்களோட கேரக்டர் பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கலலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. மேபி லைக் உங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சண்டை கோவத்தில் தான் நான் சொன்னேன், எனக்கு அந்த டைமில் வந்து உங்களுக்கு உட்காந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி நான் எண்டு பண்ணிட்டேன். பட் மனதளவில் வந்துட்டு அப்படியே ஒரு தாட் இல்லைங்கிறது அவங்க பாயிண்ட். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக என்னால் பேச முடியாது, அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஒரு விஷயத்த முன்னாடி நான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்குமே என்னால் ஃபோனில் பேச முடியும், டெக்ஸ்ட் பண்ண முடியும், அவ்வளோ நான் அவைலபிளாக தான் இருந்தேன், ஃப்ரீயாக தான் இருந்தேன். இப்போ நான் அப்படி கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் என் லைஃப்பில் பிஸியாக இருக்கேன், எனக்குன்னு வேறு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. ஒரு மெசேஜ்னா அதுக்கு என்னால் ஒரு கொஞ்ச நேரம் ரிப்ளை பண்ண முடியும், நான் ஃப்ரீ ஆகிட்டு பண்ண முடியும். ஆனால் நான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா அது என்னால் முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வந்துட்டு இந்த பிரச்சனைகளே வந்துட்டு பெருசாச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கும் உங்ககிட்ட திரும்ப வந்து பேச முடியாமல் ஒரு சைலண்டாக நான் இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். ஒன் ஆஃப் த ரீசன், இதுதான் ரீசன்னு கிடையாது, இதுவும் ஒரு காரணம். ஆனால் இது உங்களோட பாயிண்ட்ல இருந்து இது வந்து
இதெல்லாம் ஒரு காரணமாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இதுதான் பெருசு. அவங்க அதான் சொல்கிறல, சின்ன விஷயங்கள் தான் வந்து இங்கே பெருசாக ஆகியிருக்கு, அவங்களுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கு. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்காங்க. என்ன சண்டை என்ன வேணா இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க டவுனாக இருந்த டைமில் அவங்களுக்கு யாரோட ஒரு துணையோ ஒரு உதவியோ அட பேசக்கூட ஒரு ஆள் வேணும்ப்பா, மனசில் இருக்கிறத சொல்லன்னு தேவைப்பட்ட டைமில் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்க, அவங்களுக்காக இருந்தீங்க. அவங்க லைஃப்பில் நிறைய பேர் அவங்கள வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கலாம், புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நின்னது அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல். அந்த டைமில் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்கள் 2 பேருக்கும் நடுவுலேயே வந்துட்டு சரியான கம்யூனிகேஷன் இல்லைங்கிறதுமே அவங்களோட பாயிண்ட். நம்ம பேசுகிறோம், ஆனால் வந்து நமக்கு அந்த நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி இப்போ நம்மளால் பேச முடியல, நிறைய விஷயம் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அதுதான் இங்கே வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமிங் சுத்தமாக சரியில்லை. அவங்க பாயிண்ட், அந்த பர்சனோட பாயிண்ட் டைமிங் வந்து கனெக்ட் ஆகலை. ஒருத்தர் சொல்ற விஷயத்தை இன்னொருத்தரால் புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா அது நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு அது கரெக்டுன்னு உடன்பட மாட்டேங்குது. சரி, இங்கே வந்து எனக்கு ஒரு சில லெட்டர்ஸ் தெரியுது, அதை நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐ கேன் சி நம்பர் 10, IYTV11. எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் அனிமலோட இது தெரியுது. ஐ திங்க் மேபி அது டாகாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஷேப் தெரியுது, பட் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்க தெளிவாக சொல்றது என்ன அப்படின்னா, நான் என்னதான் கோவப்பட்டாலும் வெறுப்புகள் இல்லை. ஆனால் நான் சுயநலமாக தான் நடந்துக்கிட்டேன், எனக்கு தெரியும். நான் பண்ணினது சரின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் சுயநலமாக தான் நடந்துக்கிட்டேன். இப்போ என்னால் வந்துட்டு நீங்கள் கேட்குற முக்கியத்துவத்தை அவ்வளோ கொடுக்க முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் எல்லாம் அமைதியாகி ஒரு நார்மல் ஆனப்புறம் டிவைனே நம்மளை ஒன்று சேர்க்கணும்னு முடிவு பண்ணால் டெஃபினெட்லி வந்துட்டு ஒன்று சேர்க்கும். அவங்களோட வார்த்தைகள் எப்படி வருது, கடவுளே நம்மளை ஒன்று சேர்க்கணும்னு நினச்சி நிச்சயமாக சேர்த்துரும், அப்படி கொண்டு போகிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்துக்க மாட்டேன், பட் ஆனால் நம்ம சேரணும்னு விதி இருந்தால் சேருவோன்ட்டு கொண்டு போகிறாங்க. சரி, பைல் நம்பர் 1, நான் வந்து இப்போ அந்த பர்சனோட மெசேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் என்னோட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரீடிங் வச்சுட்டு இது தெரியுமேங்க, இப்போ நான் சொல்கிற மெசேஜே உங்களுக்கே தெரியுதே, ஏன் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேறீங்க? ஏன்னா இந்த இடத்துல பைல் நம்பர் 1 நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்ற மாதிரி தான் வருது. இப்போது மேபி முன்னாடி வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நம்பிக்கிட்டே இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவான ஆள் மாதிரி தான் இருக்கீங்களே, எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு தான் உட்காந்துருக்கீங்களே. இருந்தும் என்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம தடுக்குது? ஏன் இவங்களே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கீங்க? அப்படி என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த ஈர்ப்பில் வந்து நிற்கிது, அட்டாச்மெண்ட்ல? ஏன்னா இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ முட்டு கொடுத்து எவ்வளோ வந்துட்டு சரி பண்ணணும், ஒன்று சேர்க்கணும்னு நினச்சாலுமே ஏதோ ஒரு குட்டி கேப்புங்கிறது இருக்குதே. இப்போ இது வந்து அந்த பர்சனுக்கு நல்லாவே ஆரம்பத்தில் தெரிஞ்சுதான் ஒரு கட்டத்தில் விலகிட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபியூச்சர் என்னால் தனிப்பட்ட முறையில் கொண்டு வர முடியாது, உங்களாலையும் கொண்டு வர முடியாது, இந்த டிவைனாக சேர்த்தா நம்ம சேரலான்ட்டு போயிட்டாங்க அவங்க. அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்களோட பிஹேவியர்ஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிய வரும். ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கை, அந்த ஹோப், மாறும், சரியாகும், எனக்கு வேணும், என்ன ஒரு விஷயம். ஆனால் எனக்கு வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை அவங்க கிட்ட இருந்து நகர விடாம தடுக்குது. நிறைய பிளாக்கேஜஸ்ங்க உங்ககிட்ட. அந்த பர்சன் இடையிலே வந்து உங்களுக்கு நீங்க அனுப்புற மெசேஜஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்களே, ஏதோ ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்கணும், நேரடியாவோ மறைமுகமாவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதிலே வந்துட்டு நிறைய தடங்கள் நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்திலே ஒரு மெசேஜஸோட இதாக இருக்கும், ஸ்டாப் ஆயிருக்கும். அதாவது டைப்லாம் பண்ணியிருப்பாங்க, சரி இப்போ இங்கே வர மெசேஜஸை பாதி தான் டைப் பண்ணியிருப்பாங்க, ஓகே சொல்லிடலாம், இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், டைப் பண்ணி விட்டுட்டு
அது அனுப்புகிற டைமில் திடீர்னு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப், டிவைன் சேர்த்து வச்சா சேருவோம். அந்த டைம் வர்றப்போ பேசிக்கலாம். இப்போ நம்ம லைஃப்பை பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்குற அந்த ப்ராமிசஸ் அதெல்லாம் என்னால் முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி, ஒரு சில பாசிட்டிவ் தெரியுதுங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு சில பாசிட்டிவ் தெரியுது. அதாவது pile number 2க்கு பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காமலாம் இல்லை, நிறைய விஷயங்கள் உங்கள் கூட இருந்தப்போ ரசிச்சிருக்காங்க, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அது எல்லாமே அவங்களால சொல்ல முடியும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு சைலண்ட்டாக ரொம்ப பிடிக்குங்க. வெளியில் உங்ககிட்ட வந்துட்டு சொன்ன விஷயங்கள் வந்து கம்மி. இது வரைக்கும் உங்ககிட்ட அவ்வளோ கூட அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளார அவ்வளோ இருக்குது அந்த லவ், நிறைய விஷயங்கள் உங்கள் மேலே ஒரு தனி ஈர்ப்பு, அட்ராக்ஷன் இருக்கு. ஆனா அது எங்கேயோ யாரோ தடுக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகளோ தடுக்குது அங்க. சரி, இது வந்து என்னன்னா அந்த பர்சனே உங்ககிட்ட பேசணும், ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சாலும் உங்ககிட்ட வர முடியல. மேபி அவங்க ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா உங்க சைட்ல ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கோ, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ, அது சைலண்டான ஒரு பவுண்டரிஸை போட்டிருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. See, look at the flame. இங்க flame பாருங்க, நிறைய ஒரு 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 அந்த லவ், அந்த ஒரு ஸ்டெடியான ஒரு தாட் எல்லாமே இருக்குதான். ஆனா நேரடியா வந்து சொல்ல முடியல. நிறைய தேவையில்லாத விஷயங்கள். ஐ திங்க் வந்து உங்க 2 பேருமே வந்துட்டு மேபி இது திடீர்னு வந்து என்னென்னமோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா அந்த பர்சனோட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு தெரியல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு. ஏன்னா நான் ஒரு டைம் உங்ககிட்ட வர்றப்போ ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது. சம் கைண்ட் ஆஃப் டார்க் நெகட்டிவ் எனர்ஜிஸ், மேபி லைக் தேர்ட் பார்ட்டி, எய்தர் நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு ஒரு சில பேர் இருக்கலாம், இல்ல அவங்கள வேற பர்சன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம், இல்ல உங்களை வேற யாராவது கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். ஸோ சம் ஸ்ட்ராங்கான ஒருத்தர் சேர விடாம பிரிக்குது, தள்ளி இழுத்துட்டு போகுது, அப்படிதான் இருக்கு. ஈவன் இந்த ரீடிங் கொடுக்குறப்ப அவங்க மெசேஜஸ் வந்து உங்களுக்கு இதுதான் சொல்றாங்க. பட் ஜென்ரலி இந்த ரீடிங் எடுக்கிறப்பவுமே வந்துட்டு எனக்குமே அதுதான் ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க நெகட்டிவான விஷயங்கள் எது இருந்தாலும் சரி அதை விளக்கி வச்சீங்கன்னாவே இந்த 2 பாண்டிங்க்கும் இன்னொரு லைஃப் இருக்கு, ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, சைலண்டா யாரோ வாட்ச் பண்றாங்க, இல்ல சைலண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா வந்து முன்னாடி நீங்க பாக்குறத தாண்டி பின்னாடி நிறைய வேலைகள் நடக்குது. ஓகே, ஆனா அந்த பர்சனுக்கு எங்கேயோ உங்ககிட்ட பேசணும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா தனியாவே அவங்க, அதாவது உங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களால முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, இதர் டைமிங்கோ இல்லை வேற பீப்புளோ இல்லை வேற ப்ரையாரிட்டிஸோ. ஆனா வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லவும் முடியாது. இந்த பப்ளிக்காவும் வந்து எடுத்துட்டு போக முடியல அவங்களால, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு. pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இங்க வர்ற மெசேஜஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள், நீட் அண்ட் கிளியரா, ஸ்ட்ரெயிட்டா தான் வருது. ஆனா நிறைய நெகட்டிவிட்டி தாங்க அதிகமா இருக்கு. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு மெசேஜ், ஒரு லவ் பண்றேங்கிற மெசேஜ், இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையோ உங்ககிட்ட சொல்லலாம்னு வர்றப்போ அது நினைக்கிறாங்க, ஆனா வார்த்தைகளை வர மாட்டேங்குது. அப்போ என்ன ஒரு விஷயம் உங்க 2 பேருக்கும் அந்த நடுவுல இருக்குங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இதை பத்தியுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. இந்த மெசேஜும் கூட உங்ககிட்ட டெலிவர் பண்ண முடியல, சொல்ல முடியல அவங்களால.
ஓகேங்களா? சரி, அவங்க வந்து ஒரு விஷயம் தான், எத்தனை இப்ப நீங்க வேண்டான்னு ஓகே இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு வேற பர்சன் கிட்ட பேசினாலும், வெளியில போய் நிறைய ஹாப்பினஸ் சந்தோஷங்கள் தேடினாலும், என்ன செஞ்சாலும் சரி, உங்ககிட்டன்னு வர்றப்போ ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கு. 100% சொல்ல மாட்டேன், எல்லா விஷயத்திலயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் அந்த பாசிட்டிவ் ஈர்க்குது, பிடிச்சிருக்காது, அதை நான் நெகட்டிவ் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒயிட் இல்ல யூ கேன் கீப் எல்லோ கலர். எல்லோ எவ்வளோ இந்த மாதிரி எவ்வளோ பிரைட்டா இருக்கு, எவ்வளோ பாசிட்டிவ். ஒன்று எல்லோ கலர், இல்லைன்னா பிளாக் கலர். பிளாக் இருட்டு, நெகட்டிவ். ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்று இருந்தா ஃபுல் எல்லோ, இல்லைன்னா ஃபுல் பிளாக். ஸோ ஒரு பேலன்ஸ் இல்லை. அந்த பர்சனுக்கு உங்க ஆராவை வந்து கொண்டு எடுக்க முடிய மாட்டேங்குது. அதாவது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆராவோட கனெக்ட் ஆக முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு வீக்கா ஆரால இருக்காங்கல்ல, அவங்களோட அவங்களால கனெக்ட் ஆக முடியும். ஆனா உங்களோட கனெக்ட் ஆக என்னால முடியல. சரி, இது எல்லாமே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கன்ஃபெஷன் தாண்டி, இப்போ ஒரு சாதாரண எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதுதான் அதுதான்னு சொல்றதை தாண்டி இது ரொம்ப டீப்பான ஒரு விஷயங்கள். உங்களுக்கே தெரியும், மேபி லைக் ஒரு சில பேருக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. நீங்க நினைக்கிறது வேற, அவங்க கொடுக்குற மெசேஜஸ் வேற. அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இல்ல வேற விஷயங்கள், இந்த பிரச்சனை நான் 1000 சொன்னாலும் சரி, அவங்க செஞ்ச வேலைகளால பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து எய்தர் அவங்க சைட்ல இல்ல உங்க சைட்ல இல்ல ரெண்டு பேருக்கும் நடுவுலங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. அது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க முயற்சிகளை எடுக்கல, அவங்க வந்து செல்ஃபிஷா போயிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க சைலண்டா நான் எடுத்தேன், என்னால கனெக்ட் பண்ண முடியலன்னு தான் அவங்க பாயிண்ட். இதுல என்ன அப்படின்னா, உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பிளேம். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான். உங்க ஆளாளுக்கு அவங்கவுங்க சைடு பாயிண்ட் தான் வருதே தவிர, பொதுவா காமனா என்ன ஒரு விஷயங்கிறது தான் இந்த இடத்துல வரவே மாட்டேங்குது. அதை உட்கார்ந்து பேசுனா கொண்டு வந்துடலாம். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு லைஃப் இருக்குதான்னா பாசிபிள் இருக்கு. ஆனா உட்கார்ந்து பேசி இதுதான் சார்ட் அவுட் பண்ணணும். அப்படி இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா எல்லா பழசையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல அதிகமான பாசிட்டிவ்ங்கிறது தேவை. இப்ப ஒரு ஒரு நெகட்டிவா இருக்கிற ஒரு இருட்டா இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வரணும். அப்போ பாஸ்ட் வந்துட்டு வேண்டான்னு முடிச்சுட்டு ஒரு பாசிட்டிவா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தாதான் முடியும். இல்ல எனக்கு அதுக்கு பதில் வேணும், இதுதான் அதுதான்ட்டு இருந்தா அது கம்ப்ளீட் நெகட்டிவ். அப்ப அங்க வந்து பதில் கிடைக்காது. சரி, இந்த பைல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்குங்க. அவங்க கொடுக்குற மெசேஜஸ் ஒன்று, நீங்கள் கொடுக்குற மெசேஜஸ் ஒன்று, நடுவில் வர்ற ஒரு எனர்ஜி அதை விட இந்த எனர்ஜியே குழப்புது. ஆனாலும் வந்துட்டு என்ன இப்போ இது காரணம் நான் 1000 சொன்னாலும் சரி, ஒரு சில பேருக்கு உங்களுடைய கனவுகள்லையோ இல்லை ட்ரீம்ஸ்லையோ இந்த நபர் சம்பந்தமாக ஏதோ ஒரு மெசேஜஸ் ஆல்ரெடி வந்திருக்கலாம், இல்லைன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சரி, இவ்வளோ ஒரு விஷயங்கள்ல வந்துட்டு ஒன்று அட்டாச்சா ஒரு ஜாயிண்டா இருக்கு. பட் ஒரு ஆரா வைஸ், எனர்ஜி வைஸ் இது ரொம்ப கொலாப்சிங்கா இருக்குங்க, ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு குழப்பங்கள் நிறைஞ்ச ரிலேஷன்ஷிப் தான். ஸோ எதுக்கும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ஐ கேன் சி சம் ஸ்பிரிச்சுவல் சைன், பிளஸ் சைன் தெரியுது. ஐ கேன் ஒரு எலிஃபென்ட் தெரியுது, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, அண்ட் தென் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கு. ஆனால் அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அண்ட் ஐ கேன் சி ஏதோ ஒரு ஹியூமன் ஷேப் மாதிரி ஒன்று இருக்கு, ஒரு டால் மாதிரி, ஹியூமன் டால் மாதிரி இருக்கு. So something, okay? Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3. So யாரெல்லாம் இந்த ரெட் கலர் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, பைல் நம்பர் 3. ஸோ பார்த்துருவோம் சேனல்டு மெசேஜஸ் என்ன. ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மெசேஜஸ் வருது. ஓ,
சரி, அந்த பர்சனுக்கு ஒரு சீக்ரெட் ஃபீலிங்ஸ் இருக்கே உங்க மேல இன்னும். தட் லவ், அந்த ஒரு லவ்ங்க தாண்டி தட் ரொமான்ஸ், இன்டிமசி, அந்த மாதிரி ரொம்ப ஒரு டீப் லவ், அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. பட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருக்கா, ஆசைகள் ஒரு பக்கம் இருக்கு. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும், டிராவலிங் நிறைய போகணும் அப்படின்ற ஆசைகள்லாம் இருக்குது தான். அதோட சேர்ந்து ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா, உங்க 2 பேரோடது ரொம்ப டார்க், டீப், ரொம்ப எய்தர் எக்ஸ்ட்ரீம் பேஷனேட்னு சொல்லாம, அதாவது சேர்ந்தா உரிமைக்கா சேருவீங்க, ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா அந்த எந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்றீங்களோ அதுவே நாளைக்கு பிரச்சனையா வந்து நின்றும். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குங்க, ஸ்ட்ராங் சீக்ரெட்ஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஆனா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் see look at the flame, இந்த ஃப்ளேம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளோ ஒரு பேஷனேட்டா இருக்கு. அந்த பேஷன்ங்கிறதால இருக்குதான், ஓகேங்களா. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த வேகம் ரொம்ப வருது. அந்த பேஷன் நீங்க வேணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஏக்கம், ஒரு வேணுங்கிறது எவ்வளவு வேகமா எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குதோ அதே அளவுக்கு வந்துட்டு வேண்டாங்கிறதுமே வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த டைமுக்கு வர வேகம் அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு அடங்கிடுது, காம் ஆயிடுது. சரி, உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு சில டாட்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகாதுங்கிறது அவங்க நம்புறாங்க. அதாவது இது வந்து ஒரு எல்லா விஷயத்திலுமே கனெக்டிவா 2 பேரும் கொண்டு போக முடியுமான்னா சவால்கள் இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி தெரியுமா, ரொம்ப பேஷனேட்டா இருக்கும். 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஒரே மாதிரியே இருப்பீங்க, ஒரே மாதிரி பேஷனேட் அப்படின்றது இருக்கும். See, the flame is getting so heavy. நீங்களே பாருங்க, ரொம்ப ஹெவி ஆகுது. அண்ட் ஆல்சோ யூஆர் வெரி ஸ்பெஷலுங்க. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஸ்பெஷல் தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பாண்டிங் வந்து அவங்களால வேற யார்கிட்டயும் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல. இப்போ நான் பேசலை இதெல்லாம் வந்துட்டு என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் இப்போ இருக்கிற இந்த பாண்டிங்கை என்னால் வேற யார்கிட்டயும் வந்துட்டு கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே ஒரு சைலண்ட் ப்ரப்போசல்ங்கிறது இருக்கு, ஓப்பன் ப்ரப்போசல் கிடையாது, சைலண்டான ஒரு ப்ரப்போசல் அப்படின்றது வந்து ரொம்ப இருக்கு. சரி, இந்த பர்சன் வந்து யாருக்கும் தெரியாம உங்களை சீக்கிரட்டா எங்கேயோ மீட் பண்ணணும்னு கூட நினைச்சிருக்க மாதிரி இருக்கு. சரி, ஃப்ளேம் அன்கன்ட்ரோலபிள், கண்ட்ரோலே ஆகல. சரி, அதுதாங்க, இது வந்து லவ்னா உரிமைக்கா இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு காயப்படுற அளவுக்கான ஒரு லவ் இது, ஓகேங்களா. அவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட பேசணும், ஏதோ ஒரு தேவை இருக்கு, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த தேவைக்காகவாது அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஃப்ளேம் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ அந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு, அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்ப்போம். ஃபைல் நம்பர் 3. சரி, அதுதாங்க, அவங்களுக்கு இன்னும் உங்ககிட்ட வந்து அந்த தேவைகள் இருக்கு, சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அந்த தேவைக்காகவாது அவங்க வருவாங்க அப்படின்றது அவங்க சைடில் நிற்கிறாங்க, ஓகேங்களா. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அவங்க காயப்பட மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு வழியில் எஸ்கேப் ஆயிடுவாங்க, நீங்கள் காயப்படுவீங்க, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களை கேர் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சுன்னா இப்போதைக்கும் வந்துட்டு அந்த கேர் பண்ணுறது, அந்த இமோஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்து 2வது பட்சம். இப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சைலண்ட் பேஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது. அந்த வேணும், உங்ககிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஐ திங்க் இந்த டைமில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட எஸ்ன்னு கேட்க வர்றதுக்கான வாய்ப்பு, ஐ மீன் உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சைட்லேருந்து எஸ்ங்கிற ஆன்சர் வரலாம், உங்கள் சைட்லேருந்து ஒரு நோன்னு கூட வரலாம், பிகாஸ் எனக்கு அந்த மாதிரியான ஒரு சைன் இருக்குது. ஆனால்
அந்த பர்சன் உங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்காது. நான் அங்கேருந்து நினைப்பேன், அந்த டெலபதி சிக்னல் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்களா புரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வந்து சிக்னல் மட்டும்தான் கொடுப்பேன். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அது வந்து அவங்க 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 சைடில் என்ன தெரியுமா, இதில் இருக்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, எனக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது, இது இந்த ஃபயர் எலமெண்ட் மாதிரி நிற்க மாட்டேங்குது. இப்போதான் நம்ம வந்து இந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க, இப்போ அகெயின் மறுபடியும் ரைஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு இருக்குங்கிறது அவங்களோட ஒரு மெசேஜ். நீங்கள் உங்கள் பாயிண்ட்ல இது ஒரு அமைதியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான், எல்லாரது மாதிரி நல்லதாக தான் இருக்குங்கிறீங்க. அவங்க சைடில் அப்படி கிடையாது, இது அமைதியான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. எல்லாத்திலையும் கவனம் இருக்கணும், வார்த்தைகள்ல இருந்து அத்தனையிலுமே கவனம் இருக்கணும். கவனம் விட்டு அவ்வளவுதான். நான் பேசுறதுனால எனக்கு ஒரு ஒரு தேவைகள் இருக்கு, அதுக்காக நான் பேசுவேன். ஆனா நான் வந்து பேசிட்டேன்னு நீங்க வந்துட்டு மறுபடியும் பழையபடி இருக்கணும்னு என்கிட்ட கேட்டா அது எனக்கு சாத்தியப்படாது, என்னால முடியாது. நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்தோம், இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக ஒரு இதில் இருந்தால் பாசிபிள். அகெயின் நான் வந்து பழையபடி பேசுவேன், நார்மலாக இருப்பேன். ஆனால் மறுபடியும் அந்த ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுட்டு சண்டை போடுறது, ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுன்னு இருந்தால் என்னால் முடியாது. சரி, அவங்க ஆன்சரில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தெளிவாக இருக்கு. ஓகே. அண்ட் சரி, அவங்க வந்து உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் சைன்ஸ் தெரியுது. ஆனால் அது என்னால் சொல்லவே முடியல, அது என்னென்னு எக்ஸ்பிளனேஷன்ஸில் கொண்டே வர முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் வந்து ஒரு ஸ்பிரிட் அனிமல் இருக்கு இங்கே, அண்ட் ஒரு இன்ஃபினிட்டி சைன் எனக்கு சைலண்ட்லி தெரியுது. அண்ட் ஆல்சோ ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டேஞ்சர் சைன் ஆல்சோ இருக்கு, விச் மீன்ஸ் தட் ஹீலிங் தேவை இந்த ரிலேஷன்ஷிப்பில், இல்லைன்னா இல்லை. சரி, அகெயின் பாருங்க, லுக் அட் த ஃப்ளேம் அகெயின். ஸோ பாயிண்ட் நம்பர் 3, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு உங்களுக்கும் தெரியும். அவங்க கொடுக்குற மெசேஜஸ்லையுமே அவங்க ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க. இதுதாங்கிறத தெளிவு, அதாவது எனக்கு ஒரு ரீசன் காரணத்துக்காக தான் வேணுங்கிறதுல தெளிவாக நிற்கிறாங்க. பட் ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு போட்டு உங்களை குழப்புறாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, இதுதானான்ற ஒரு குழப்பங்களை உங்களுக்கு உருவாக்குறாங்க. நான் வருவேன், பேசுவேன், ஆனால் வந்து முன்ன மாதிரி இருக்க மாட்டேன். உங்கள் பாயிண்ட்ல அப்புறம் எதுக்கு வரணும்? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இட்ஸ் ஐ வுட் சே a bit வார்னிங், கொஞ்சம் ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கோங்க, கேர்ஃபுல்லாகவுமே வச்சுக்கோங்க. ஹீலிங் ரொம்ப தேவை. அதாவது இதுக்குள்ள ரொம்ப அகெயின் நீங்கள் டீப்பாக போகிறீங்க, ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க அப்படின்னாலுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்களே பார்த்தீங்க அதோட பைலோட எனர்ஜிஸ், இந்த ஃபயர் எலமெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இல்லை உள்ளார அதிகமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கான காயங்கள்ங்கிறது இருக்கும் ஈக்குவலி. ஸோ அதுக்கு நீங்கள் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஒரு விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இதுதாங்கிறத வெளிப்படையாக காட்டுறாங்க. ஸோ இனி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.